நில்லுங்க. என்ன தேடிக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம். இதோ நானே வந்து. பாண்டியனா வா, வந்துட்டியா? நீ வராம வேற எங்க போவே? டேய் கட்டாவே, எழுந்து வர. ஏழையா, நான் சொல்றேன் கேள். ஒன்று மரியாதை இந்த குழந்தைகள் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிற நிலைமை மாறணும். கொள்ளைக்காரர்களின் பிள்ளைகள், கொலைகாரர்களின் குழந்தைகள் என்ற பழியிலிருந்து இவர்கள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும். நம்மால் ஏற்படுத்தப்பட்ட களங்கம் நம்மாலே துடைக்கப்பட வேண்டும். இதுவே என் ஆசை, இதுவே என் ஒரே லட்சியம். பெரிய லட்சியவாதி சீர்திருத்தம் பண்ண வந்துட்டாரு. ஏடா நிக்கிறீங்க? சாக்கியால் அடிச்சு இவன் உடம்ப சல்லி சல்லியா பிச்செடுங்க, இழுத்துட்டு வாங்க. நான் சாகத்தையா, என்னை எப்படி வேண்டாலும் சித்திரவதை செய்யுங்க. ஆனா நான் பிணமாகறதுக்கு முன்னாலே உங்க எல்லோருடைய மனமும் மாறணும். நான் சாகும் போதாவது நீங்க எல்லாம் திருந்துட்டீங்கிற நல்ல செய்தி என் காதல விடணும். அப்பத்தான் நான் நிம்மதியா சாகும். திருந்துன்னு சொல்றையே, என்னத்த திருந்துறது? திருந்துறதுன்னா என்ன? நாமெல்லாம் ஏன் திருடணும்? எதுக்காக கொள்ளையடிக்கணும்? நாங்க வாழறதுக்காக, எங்க பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக. இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யாமலேயே நீங்களும் உங்கள் குழந்தைகளும் வாழ முடியுமானா? ஏன் அந்த வழியை பின்பற்றக்கூடாது? நல்ல வாழ்க்கையை உங்களுக்காக ஏன் அமைத்துக் கொள்ளக்கூடாது? பாண்டியா, கேளுங்க. உங்க பிள்ளை சொல்றத நல்லா கேளுங்க. நாமெல்லாம் வாழ முடியுமா? பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி வாழ முடியும்? சமூகத்தோடு சேர்ந்து வாழ முடியலன்னு தானே தலைமறைவா இருக்கிறோம். ஏன் தலைமறைவா இருக்கணும்? இந்த ஒரு தனி மனிதனுடைய பழிவாங்க உணர்ச்சிக்காக நாமெல்லாம் சமூக துரோகிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் சமூகத்திற்கு கொடுமை அளிக்கிறோம். சமூகம் நம்ம பழி வாங்க போகுது. நம்ம அல்ல, நமது சந்ததிகளை, நம்முடைய தீய செயல்கள் இந்த இளம் பிஞ்சுகளை அராணிகளாக்க போகுது. பாண்டியா, பாண்டியா, ஆதியில நான் செஞ்ச தவற நினைச்சு நினைச்சு தவிக்கிறேன். என்னால உருவாக்கப்பட்ட இவர்களின் பரிதாப நிலையை பார்க்கும் போது ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். பாண்டியா, ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். அதுக்காக எந்த தண்டனையை அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன். உன் வழிக்கு இவங்க வரலனாலும் நான் உன் வழி நடக்க சித்தமா இருக்கிறேன். பாண்டியா, இது நாள் வரை நான் உத்தரவிட்டேன், இப்போ நீ உத்தரவிடு. அதன்படி நான் நடக்கிறேன். வேலையா செஞ்ச கொடுமையினால என் புருஷன் உயிரை மாற்றிட்டாரு. என் குழந்தைங்கெல்லாம் அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்கும் போது என் நெஞ்சமே வெடுத்துடும் போல இருக்குது. இந்த பாவையினால என் ஒரே மகன் தூக்கம் தந்தாங்கப்பா. முட்டாள்களா, நம்ம விட்டு பிரிஞ்சு போறவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக போறவன். இவனை உங்களை வந்து காப்பாத்த போறான். ஏண்டா மோசம் போறீங்க? டேய், இவன் நம்ம எல்லாம் ஏமாத்த பாக்குறான். வேலையா? உன் பேச்சு கேட்டு கேட்டு நாங்க கெட்டு இருந்தது போதும். வெளி உலகமே தெரியாம இருக்கிற எங்களுக்கு வாழ வழிகாட்டுங்க. ஒரு நல்ல வழி சொல்லுங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுவரையில் நாம் செய்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க தயாராகணும். நம்மை நாமே போலீசில் ஒப்படைக்கணும். அக்கிரமம், அநியாயம், துரோகி. ஏன் அடிக்கிறீங்க? சுட்டு தள்ளுகிறேன். வேலையா, அதர்மம் அனாதையாகிவிட்டது. இப்போது தர்மம் வாயசைத்தார், சத்தியம் குரல் கொடுத்தார், நான் ஆணையிட்டார். இந்த நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகளும் உன் உடலை சல்லடை கண்களாக பீத்தெறிந்து விடும். ஆனால் எனக்கு தேவை உனது உயிர் அல்ல, உனது மனமாற்றம். நண்பர்களே, அவனை விட்டு விடுங்க. இப்போதாவது என்ன சொல்லுகிறாய் வேலையா? வேலையா, பாண்டிய சொல்றபடி கேளு. வீணா அழிஞ்சு போகாத. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பொறுமையாருங்க. பாண்டிய, உன்னை கைது செய்கிறேன். என்ன கைது செய்துங்க? ஆனா அவசரப்பட்டு அவங்களை ஒண்ணு செய்யறாங்க. அவங்க குற்றத்தை உணர்ந்துட்டாங்க, திருந்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தா அவங்களே உங்களை தேடி வந்திருப்பாங்க. பாத்தீங்களா, போலீஸ்காரங்களோட கூட்டி சேர்ந்துட்டு நம்ம எல்லாம் காட்டி கொடுக்கலாம். சுட்டு தள்ளுங்க. கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுட்டு பணிஞ்சிடுங்க. இல்ல நீங்க யாரும் உயிர் தப்ப முடியாது. ஆயுதங்களை கீழே போடுங்க. வேலையா,
உங்களுக்கு என்ன எப்படி நம்ப வைக்கிறதுனே தெரியலையே. உங்களை எல்லாம் திருத்தி நல்வாழ்வு வாழ வைத்தேன். என் தாய் நேரம் தமிழ் நேரம் ஆணையிட்டேன். நான் ஆணையிட்டா அது நடக்கும், இல்லை நான் இறக்கம். உங்களை எல்லாம் மண்டாடி வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க மனம் மாற போறீங்களா இல்ல என்ன பிழமாக்க போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றிட்டேன். இனி உங்க இஷ்டம் போல செய்யலாம். வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார், வேண்டாம். கடைசி நேரத்தில் என்ன காட்டிக் கொடுக்க விரும்பாம எல்லா பழியும் தானே சுமந்துகிட்டு விரோதிக்கும் நன்மை செய்யணும் நினைக்கிற அந்த உத்தவனை விட்டுடுங்க. பாண்டியன் நிரபராதி இன்ஸ்பெக்டர் சார், பாண்டியன் நிரபராதி. சாத்தப்பச்சாவடியில கொலை செய்ததும் கனக மாளிகையில கொள்ளையடிச்சது நான் தான் கொலைகாரன், நான் தான் குற்றவாளி. என்ன கைது செய்யுங்க இன்ஸ்பெக்டர் சார், பாண்டியனை விட்டுடுங்க, என்ன கைது செய்யுங்க.